ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. எல்லா எக்ஸாம்க்கு எப்படி படிச்சுட்டு இருப்பீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாம்க்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வீடியோ அப்லோட் பண்றப்ப வந்து செப்டம்பர் 4th. ஓகேங்களா? நாளைக்கு செப்டம்பர் 5. செப்டம்பர் 5ல இருந்து அக்டோபர் 5 வரைக்கும் கரெக்டா 1 மாசம் ஆனா நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற ஒரு 6 நாள் வந்து அது கடகடன்னு போயிடும். ஓகேங்களா? அப்ப கரெக்டா உங்ககிட்ட ஒரு 30 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 30 நாள்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ, அதுதான் உங்களோட வெற்றிய வந்து நீ வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்டின்னா, இந்த 1 மாசத்த வந்துட்டு உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப நல்லா கிளியரா யூஸ் பண்ணணும். இவ்ளோ நாள் படிச்சுட்டு ஒரு லேசினஸோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தடங்கலோ அதுக்கு வர நீங்க வந்து அனுமதிக்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து புதுசா படிக்கிறீங்க அப்டின்னா, இப்ப வந்து 1 மாசம் தான் டைம் இருக்கு. உங்களால மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போடுங்க. தமிழும் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், தென் நெக்ஸ்ட் உங்க மேஜர் படிக்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. அது போக ஜிகே படிக்கணும். இத்தனைக்கும் நீங்க வந்து ஷெட்யூல் வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கு உங்க கையில? ரிவிஷனுக்கும் சேர்த்து புதுசா படிக்கிறவங்களுக்கு 30 நாள் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணுமே படிக்காம போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரமும், நீங்க படிச்சதே அங்க வந்துச்சு அப்டின்னா, அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு பிஜிடிஆர்பிய பொறுத்தளவுக்கு, எல்லா போட்டித் தேர்வ பொறுத்தளவுக்குமே, ரொம்ப வருஷமா படிக்கிறவங்க ஜெயிக்காமயே இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கால அளவு கம்மியா இருந்து படிச்சு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா போடணும். அதுக்கு அடுத்து ரிசல்ட்ட வந்துட்டு அமைதியா நம்ம வெயிட் பண்ணணும். எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு தெளிவா அவ்வளோ ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. தேர்தலுக்கு ஒரு 2 நாள், 4 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப சத்தமா, அமைதியா அந்தந்த கட்சிக்காரங்க வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி வந்து ஃபுல் அமைதியில இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பேசும். அந்த மாரி உங்களோட உழைப்ப வந்துட்டு இந்த 30 நாளுக்கு குடுங்க. 30 நாளுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ, அவ்வளோ கம்மி பண்ணிட்டு நீங்க படிங்க. ஓகேங்களா? இந்த 1 மாசம் மட்டும் உங்கள வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே என்கேஜ்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புதுசா படிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒண்ணு தான் சொல்வேன். படிக்கலாமாங்கிற நேரத்துல ஒரு சின்ன டாபிக் நீங்க படிச்சு முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பிடிஎஃப் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? இது நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருப்பேன். நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்டின்னா, இப்போ வந்துட்டு நாளைக்கு 5, 6, 7 3 நாள் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லீவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர தவிர மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே லீவா தான் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த பிரிண்ட் அவுட் வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்துட்டு சின்ன சின்னதா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க. ஃபுல்லா உங்களுக்கு டிஸ்ப்ளே காட்டுறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கங்க. இப்ப வந்து யூனிட் 5 அப்டின்னா 1, 2, 3, 4 பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. யூனிட் 6 அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பார்ட்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க டக்குன்னு புக் எடுக்குறீங்க அப்படின்னா, புக் எடுத்துட்டு இந்த எலக்ட்ரானிக் ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயட்டோம் மாலிகுலர் செலக்ஷன் ரூல் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இத டிக் போட்டு இத படிச்சு முடிச்சுட்டு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுக்குமே வந்துட்டு நாங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிறோம். பாத்தீங்களா? 56 டாபிக்கா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்துட்டு சப் டாபிக்கா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இத நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன பார்ட்டா வந்துட்டு நீங்க டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். பார்க்கறதுக்கே இது கொஞ்சம் இழுத்து இருக்க மாரி இருக்கும். ஆனா நான் சொன்ன மாரி நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 நாள் வந்துட்டு ஒரு டே நைட் தூக்கத்தைலாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டு மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ முடியுங்க. 15 நாளுக்குள்ள நீங்க வந்துட்டு இந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சுட்டு, அடுத்த 15 நாளுக்குள்ள ரிவிஷனே போடலாம். ஓகேயா? இனி வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் பார்க்காதீங்க. புதுசா பார்க்குறவங்க, ஆல்ரெடி படிச்சவங்க வந்துட்டு எல்லாம் ரீகால் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. புதுசா படிக்கிறவங்க ரொம்ப இன்டெப்த்தா ப்ராப்ளம்குள்ள போகாதீங்க. 110ல ப்ராப்ளமே 100 மார்க்குக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? மிஞ்சி போனா ஒரு 30 கேள்விகள் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் சொல்லலாம். மத்த கேள்விகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சுத்தி சுத்தி அந்த டைரக்ட் கொஸ்டின்ல தான் கேட்பாங்களே தவிர, ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளம்ஸே எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க குடுத்திருக்க கால அவகாசத்துல எவ்வளவு வந்து ப்ராப்ளம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்களுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு குடுப்பாங்க. மத்தெல்லாம் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். அதுல நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு கடைசி சான்ஸ். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ரொம்ப போய் டெப்த்தா பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டைம் இல்ல. ஓகேங்களா? அதுக்காக சொல்றேன். ஓகே. இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நம்மளோட அகாடமில வந்துட்டு
ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அதோட டீட்டெயில் வந்து WhatsAppல கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ. யார் வந்துட்டு எவ்வளோ முடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு WhatsApp பண்ணுங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.